24 ஜனவரி 2023 அன்னைக்கு ஹிண்டன்பர்க் குரூப்ன்றது அதானி குரூப்புக்கு அகைன்ஸ்டா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட் வெளியே வந்ததும் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஃபுல்லா ஒரே பிரச்சனை. ரிப்போர்ட் வந்த ஒரு 2-3 நாள்லயே அதானி கம்பெனிஸ் $100 பில்லியன் மேல நஷ்டம் அடைஞ்சிருச்சு. உடனே மக்கள் 2 குரூப் ஆயிட்டாங்க. அதுல ஒருத்தவங்க இவன் எப்படியும் 3 வருஷத்துல இவ்வளோ பெரிய பணக்கார ஆக முடியும், ஸோ அவன் கண்டிப்பாக ஏமாற்றி தான் வந்திருப்பான்னு. இன்னொரு குரூப்பு இல்லை இது ஹிண்டன்பர்க் குரூப் இந்தியா வளர்ச்சி அடையிறதை தடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் எப்படி இவ்வளோ நாள் இது மாதிரி ஒரு பிரச்சனையை பார்க்காம இருக்க முடியும்னு 2 குரூப்பாக மாறிட்டாங்க. இந்த நியூஸு ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிண்டன்பர்க்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதானி குரூப் மேலே, அதுக்கு அதானி குரூப்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன இப்படின்னு தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஹிண்டன்பர்க்ன்ற ஒரு குரூப் அதானி குரூப்னு இல்லை, ஏதோ ஒரு கம்பெனி ஃப்ராடு பண்ணுறதையோ சீட் பண்ணுறதையோ அவங்க ஏன் சொல்லணும், இது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹிண்டன்பர்க் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கோம். ஹிண்டன்பர்க்ன்ற நேம் எதை குறிக்குதுன்னா, மேன்மேடு டிசாஸ்டரான ஹிண்டன்பர்க் ஏர் பலூன் இன்சிடென்ட் இருக்குல்ல, அதை குறிப்பிட்டு தான் இவங்க அந்த நேமை வச்சுருக்காங்க. இந்த குரூப் எதை பற்றி செயல்படுதுன்னா, ஃபினான்ஷியலாக எங்கெங்கே மேன்மேட் டிசாஸ்டர் நடக்குது, அதால் மார்க்கெட் எப்படி ஃபால் ஆகுது, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதான் இந்த கம்பெனியோட ஐடியாலஜி. சரி, இந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு பணம் வேணுமே, இல்லை இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் வேணுமே, இதை எப்படி இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங் மெத்தட். இப்போ இது எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ கலை எலக்ட்ரிக் பவர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி இப்போ ஃபால் ஆக போகுதுன்னு தெரியுதுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்வெஸ்டர் ஒன்று இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர். இவருக்கு முன்னாடியே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது, கலை எலக்ட்ரிக் பவர்ஸ் கீழே வரப்போகுது, அதனால இதில் ஷார்ட் செல்லிங் பண்ணால் நமக்கு பணம் கிடைக்கும்னு நினைக்கிறார். கலை எலக்ட்ரிக்கல்ஸில் இருக்க ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட 1 லட்சம் ஷேரை $100 விகிதத்துக்கு $1 கோடி இந்த இன்வெஸ்டர் வாங்கிடுவார். வாங்கி அதை $100 அன்னைய மார்க்கெட்டில் அவர் வித்துடுவார். இப்போ மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட ஷேர் குறையுது. அப்போ அதை அவர் திருப்பி வாங்குறதுக்கு 90 கோடி கொடுத்து அந்த ஷேர்ஸை வாங்கி ஏற்கனவே வச்சிருந்தாருல ஷேர் ஹோல்டர், அவர்கிட்ட கொடுத்துருவார். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இதில் $10 கோடி லாபம் வருதா? இதுதான் ஷார்ட் செல்லிங் மெத்தட். அதானியோட மொத்த வெல்த் பார்த்தீங்கன்னா $120 பில்லியன். ஆனா அவர் 2019 அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா $20 பில்லியன் தான். அது எப்படி கடந்த 3 வருஷத்துல மட்டும் இவர் ஒரு $100 பில்லியன் சம்பாரிச்சாரு அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாக் பிரைஸ் ரைஸ் ஆனது தான். இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், 3 வருஷத்துல அவரோட கம்பெனி ஷேர் வேல்யூ எவ்வளோ ஏறி இருக்குன்னு. அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 1398%, அதானி டோட்டல் கேஸ் பார்த்தீங்கன்னா 2121%, அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 908% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி இது இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? எப்படி ஒரு ஷேர் வேல்யூ இவ்வளோ அளவு இன்க்ரீஸ் ஆகுது? அதுக்கு அவங்க பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா டெப்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல கலை எலக்ட்ரிக்கல்ஸ்னு, அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி. அவங்களுக்கு ரெவன்யூ எவ்வளோ வருதுன்னா ஒரு 2,500 கோடி. இதில் அவங்க நெட் ப்ராஃபிட் 500 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கலை எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு ஒரு 7,500 கோடி ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னா அதை அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனியோட ப்ராஃபிட் வேல்யூ 7,500 கோடி இல்லை. எந்த ஒரு பேங்க்கும் அப்படிப்பட்ட ஒரு கம்பெனிக்கு லோன் தரவும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பேங்க்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 10% இந்த கம்பெனியோட ஷேர், அதாவது 750 கோடியை அவங்க கிட்ட கொடுத்து லோன் கேட்டோன்னா அவங்க அதுக்கு ஒரு 350 கோடி நமக்கு லோன் தருவாங்க. ஸோ இந்த 7,500 கோடி வேணும்னா இந்த 10,000 கோடி கம்பெனிலேருந்து ஒரு 80% கம்பெனியே அங்கே அவர் பிளட்ஜ் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு அந்த காசு கிடைக்கும். எந்த ஒரு கம்பெனியும் இதை விரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட சப் கம்பெனி இருக்குல்ல, அதை லிஸ்ட் பண்ணி அதோட ஷேர்ஸை இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமா நம்ம சேல் பண்ண விருப்பப்படுவோம். அடுத்த 5 வருஷத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கம்பெனி 1 லட்சம் கோடியும், செகண்ட் ஒன் 5,000 கோடியும், தேர்ட் ஒன் 10,000 கோடியும் ஷேர் வேல்யூ அடைஞ்சிருச்சு. அதுல நம்ம ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 75,000, 3,500, 7,000 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம கலை எலக்ட்ரிக்கல்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, பேங்க் கிட்ட போயிட்டு அவருக்கு 500 கோடி ப்ராஃபிட் வருதா, பேங்க் கிட்ட 2,000 கோடி கொடுங்க, என்னால் 4 வருஷத்துல அடைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 2,000 கோடி வாங்கிக்குவார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட 10% ஷேரை பேங்க்ல வச்சு அதுக்கு ஒரு 5,500 கோடி வாங்கிக்குவாங்க. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே இருந்த 2,000, இது ஒரு 5,500, கிட்டத்தட்ட அவருக்கு தேவையான 7,500 கோடி அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைச்சிடும். இதுதான் கௌதம் அதானி அவர் கம்பெனியை இப்படி 3 வருஷத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போக பயன்படுத்திய டெப்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா கூட தெரியும்,
2019 2020 இந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக அவங்க பிளட்ஜ் பண்ண ஷேர் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 58%, 54%, 50% இருக்கு. ஸோ கவர்மெண்ட்ல எந்த டெண்டர் வந்தாலும் அதுக்கான ஃபண்ட்ஸை அவங்களால ரைஸ் பண்ணிக்க முடியும். இதனால அவங்க பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை எடுக்க முடியும். ஸோ மீடியா இதுக்கு பெரிய அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள விளம்பரப்படுத்திடும். இப்படி விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது மக்கள் கிட்ட அவங்க மேல நம்பிக்கை அவங்களோட ஸ்டாக்ஸை நிறைய வாங்குவாங்க. ஸோ அவங்க ஸ்டாக்ஸ் நிறைய வாங்கினா அதோட விலை அதிகமாகும். அது மூலியமா இன்னொரு டெண்டர் வரும்போது அவங்களால இன்னும் ஃபண்ட்ஸை அதிகமா வாங்க முடியும். இதால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதுதான் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டும் சொல்றாங்க. இப்போ ஒருத்தருக்கு நீங்க ஒரு காசு தரீங்கன்னா அவங்க கிட்ட திருப்பி காசு தரலனாலும் வாங்கறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் போதுதான் உங்களுக்கு அது லாபகமா இருக்கும். அப்படி எந்த ஒரு பொருளுமே இல்லாத அவங்க மட்டும் திருப்பி கடன் வாங்கிக்கிட்டே போனாங்கன்னா அவங்க ஒரு சமயத்துல நஷ்டம் அடைகிறாங்கன்னா அப்ப நீங்க கலெக்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட எந்த விதமான கொலாட்ரலும் இருக்காதுன்றது தான் இதுல மெயின் ரீசன். இதை கால்குலேட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோன்னு ஒரு மெத்தட். இந்த கரண்ட் ரேஷியோன்றது பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எவ்வளவு கடன் இருக்கு, அதை அவர் கட்டுறதுக்கு எவ்வளவு கொலாட்ரல் வச்சிருக்காரு அப்படின்றத குறிப்பிடுறது தான் இந்த கரண்ட் ரேஷியோ. கரண்ட் அசட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் பீரியட்குள்ள அவங்க கிட்ட இருக்க எந்தெந்த சொத்தெல்லாம் வித்து அவங்களால பணமாக்க முடியுமோ அதுதான் கரண்ட் அசட். இப்போ கரண்ட் அசட்ல எது வரும்னு பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனிக்கு ப்ரொடெக்ஷனுக்காக வாங்கி வச்சிருந்த பொருள், அது இல்லாத போன வருஷம் அந்த லாபம், கிளையண்ட் இவங்களுக்கு தர வேண்டிய பேமெண்ட், அது இல்லாத இவங்க கம்பெனி பில்டிங், ஃபேக்டரி பில்டிங் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கரண்ட் அசட்ல வரும். இப்ப கரண்ட் லயபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா அதேதான். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இவங்க எங்கெங்கெல்லாம் எவ்வளவு மணி கட்ட வேண்டியது இருக்கோ அது எல்லாம் கரண்ட் லயபிலிட்டியில வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆளுங்களுக்கு போட வேண்டிய சம்பளம், லோனுக்கு கட்ட வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட், கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் லயபிலிட்டியில வரும். இப்போ இந்த கரண்ட் அசட் வேல்யூ இந்த கரண்ட் லயபிலிட்டி வேல்யூவும் பாத்தீங்கன்னா சேமா இருக்கணும், இல்லைன்னா அதிகமா இருக்கலாம். ஆனா இது கம்மியாகும் போது என்ன ஆகுனா இந்த டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 1% கம்மியா போயிடும். அது என்ன குறிக்குதுன்னா இவங்க கிட்ட போதுமான சொத்து இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அப்படின்றத குறிக்குது. இப்போ அதானி லிஸ்ட் பண்ணிருக்க 7 கம்பெனில பாத்தீங்கன்னா 5 கம்பெனி 1 கீழே இருக்கு. அதுலயும் அதானி டோட்டல் கேஸ் பாத்தீங்கன்னா 0.2% இருக்கு அப்படின்றதான் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இதுக்கு அதானி குரூப்போட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே 2019 இப்ப எங்களோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எங்க டெப்டோட 2 times growth ஆகிட்டு இருக்கு. என்னதான் எங்களுக்கு கடன் அதிகமா இருந்தாலும் எங்க ப்ராஃபிட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நெட் டெப்ட் டு ஆர்ஆர் எப்டிடா, மொத்த கடனை அவங்க ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி, இதை ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணா வர்ற வேல்யூ தான் அந்த நெட் டெப்ட் டு ஆர்ஆர் எபிட்டா. இப்போ இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 1ல இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவுக்கு எவ்வளவு போதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கம்பெனி ரிஸ்க்ல இருக்குன்றது தான் விஷயம். இப்போ அதானி குரூப்போட ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 2013 அவங்களோட எபிட்டா growth 7.6% இருந்திருக்கு. அதுவே 2010 பாத்தீங்கன்னா 4 இருக்கு. 2022 பாத்தீங்கன்னா 3.2க்கு வந்துருச்சு. 3.2னா அது கிட்டத்தட்ட மாடரேட்டுக்கு கொஞ்சம் அதிகமான குரூப்ல வரும். ஆனா அவங்க கம்பெனி இவ்வளவு பெரிய கம்பெனின்றதுனால அது ஒரு ஓகேவான லெவல் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஒரு கம்பெனி ஷேர் பிளட்ஜ் பொசிஷன், அதுவும் பாத்தீங்கன்னா 2019 வரைக்கும் தான் அவங்களுக்கு 50 இருந்துச்சு. இன்னைக்கு இப்ப 2022 பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனியோட அந்த பிளட்ஜ் வேல்யூ 17,743ன்னு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நாம மேஜரா யாரும் கவர் பண்ணாத எல்லா கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணிட்டோம். இப்ப காமனா எல்லாரும் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு 2 கம்பெனியோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹிண்டன்பர்க் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மனிபுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ செபி ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோட 75% ஷேரை தான் அந்த கம்பெனி ஹோல்டு பண்ணலாம். மற்ற 25% ஷேர் பாத்தீங்கன்னா பப்ளிக் சேல்ஸ்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அதானி குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 மொரீஷியஸ்ல இருக்க ஷெல் கம்பெனிஸ் $4.5 பில்லியன் ஷேர்ஸை ஹோல்டு பண்றேன்னு சொல்றாங்க. சரி, அப்படி ஹோல்டு பண்றதுனால இவங்க என்ன இது எல்லாரும் பண்றதானு கேட்கலாம். ஆனா அந்த ஷேர் ஹோல்டர் அதானியோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ன்றதுனாலதான் இது இவ்வளவு கொஸ்டின். எங்க கம்பெனிஸ் எல்லாமே லிஸ்டட் கம்பெனிஸ், இதை நாங்க பப்ளிக்கா தான் இந்த ஷேர்ஸ் ரிலீஸ் பண்றோம். இதை யார் வாங்குறாங்க விற்கிறாங்கன்றது எங்க கையில இல்ல. யார் வேணா வாங்க முடியும், யார் வேணா விற்க முடியும், நாங்க எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹிண்டன்பர்க் சொல்ற
கம்ப்ளைண்ட் என்னன்னா, அதானியோட யங்கர் பிரதர் ராஜேஷ் அதானி வந்து ஏற்கனவே டாக்ஸ் எவேஷன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு நிறைய பிரச்சனையால அரெஸ்ட் ஆனவர். இவரை எப்படி நீங்க ஒரு மேனேஜிங் டைரக்டரா கம்பெனியில போடலாம்னு சொல்றாங்க. இதுக்கு அதானி குரூப் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா, இது எதுவுமே ப்ரூவ் பண்ணப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல, அது மட்டும் இல்லாத இந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தீர்ப்பு எங்களுக்கு ஃபேவரா வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹிண்டன்பர்க் வைக்கிற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதானி என்டர்பிரைசஸ், அதானி கேஸ் மாதிரி இருக்க பெரிய கம்பெனிக்கு எப்படி ஷா தன்ஹாரியா மாதிரி இருக்க ஒரு சின்ன கம்பெனி ஆடிட் பண்ண முடியும்? அதுவும் அந்த கம்பெனில வெறும் 4 பார்ட்னர் 11 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. அதுலயும் அதுல இருக்க ஆடிட்டர் எல்லாருமே 20 வயசுல இருக்கவங்க தான் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதுக்கு அதானி குரூப்போட ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இவங்க எல்லாருமே கவர்மெண்டால சர்டிஃபை பண்ணி குவாலிஃபை ஆன ஆடிட்டர்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இவங்க தான் எங்களோட கம்பெனி ஆடிட்டர்ஸ்னு நாங்க பப்ளிக்காவே ரிவீல் பண்ணிருக்கோம். இது எங்க ஷேர் ஹோல்டர்ஸ், ரெகுலேட்டர்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். சோ இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இதுதான் ஹிண்டன்பர்க் குரூப்ல கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் அதானி குரூப் கொடுத்த ரெஸ்பான்ஸ். இது கரெக்ட் ராங் எதுன்னு நான் சொல்ல வரல, 2 சைடோட வியூ உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுல இருந்து எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.